நம்ம சந்தோஷமா இருந்த நேரத்தை வந்து மறந்தாலும் மறப்போம், ஆனால் நம்ம அவமானப்பட்ட விஷயங்கள் நம்மளால மறக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து கடந்து தான் வந்திருக்கோம். எல்லாருமே அதை வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்திருப்போம். இப்போ நல்ல நிலைமையில இருக்கோம்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் நாங்கள் பட்ட சில அவமானங்களும் தான் முக்கியமான காரணம். அதனால் அவமானங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன். அதை ரொம்ப சேமித்து வச்சுக்குவேன். மன்னிச்சிடலாம், ஆனால் அதை மறக்க முடியாது இல்லையா? காயங்கள் எப்போவுமே ஆறாது. யோகி வந்து வயிற்றுல வந்து 1.5 மாதம் வந்து கரு இருக்கும்போது எனக்கு வந்து நைட்டு திடீர்னு ப்ளீடிங் மாதிரி ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆயிடுச்சோன்னு சொல்லி ரொம்ப பயந்துட்டோம். ஏற்கனவே வந்து 1.5 வருஷம் கழிச்சு குழந்தை தரிச்சிருக்கு, இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி ரொம்ப 2 பேரும் அழுதுட்டோம். அப்போ கூட வந்து யாரும் சப்போர்ட்டுக்கும் இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம கூட பழகினவங்க பக்கத்தில் இருக்கவங்க கார் வச்சுருந்தாங்க. அவங்க கிட்ட போய் கொஞ்சம் எமர்ஜென்சி வரீங்களான்னு கேட்கும்போது அவங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப எங்களுக்கு 2 பேருக்குமே ஹர்ட் ஆயிடுச்சு. நம்மக்கிட்ட கார் இருந்தால் நம்மளும் போயிருக்கலாம். அப்போ வீடு கூட இல்லை, வாடகை வீடு தான். ஆனால் அப்போ வந்து கார் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்ல அப்படின்னு 2 பேருக்கும் யோசிச்சோம். அதே மாதிரி நான் என் கூட படித்த பொண்ணு, நான் வந்து ரோட்டில் கல்யாணம் ஆன புதுசில் இந்த சூரியவம்சம் சீனை வேணால் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. தண்ணி தூக்கிட்டு தேவயானி வருவாங்க. செகண்ட் ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா காரில் ஓரமாக நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்க நக்கலாக பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரி நக்கலாலாம் பேசலை, அவங்க பார்த்த பார்வையே கொஞ்சம் நக்கலாக தான் இருந்த மாதிரி இருந்தது. அப்போ எனக்கு தோணுச்சு நம்மளும் சீக்கிரமாக வந்து கார் வாங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா போகிற போக்கில் ஒரு எண்ணத்தை வந்து தூவி விட்டோம் பிரபஞ்சத்துக்கிட்ட. ஆனால் அது நடக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இது மாதிரி வந்து நம்மளும் வந்து ரொம்ப ஆழ் மனசில் நம்ம எண்ணங்களை வந்து ஆழமாக விதைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நடக்கும். நம்ம அது மேலே எவ்வளோக்களோ ஆசைப்படுறோமோ அவ்வளோக்களவு சீக்கிரமாக கிடைக்கும். அப்போ நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், நீங்கள் வந்து இப்போ வந்து கார் வாங்கியிருக்கீங்க, சொந்தமாக வச்சுருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாராவது முடியாதவங்க இல்லை வந்து உங்களை விட ரொம்ப கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காரில் ஏற்றிட்டு போய் இறக்கி விடுங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். அவரும் சரின்னு சொன்னார். எங்களுக்கு வந்து எப்படி தான் இப்போவுமே நாங்கள் இப்படி தான் நாங்கள் பேசிக்குவோம். ஒரு லெவல் உயர்ந்தோம் அப்படின்னா, ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா வந்த வழியை என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம். ஃப்ளாஷ்பேக்கை திரும்ப திரும்ப ரிவைண்ட் பட்டனை அழுத்தி அழுத்தி பேசிக்கிட்டே இருப்போம். அதுதான் எங்களை இன்னமும் அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் அவமானப்பட்டு அந்த பொருளை வந்து அடைஞ்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.